பாலவெற்றிவேல், திருவள்ளூர்ல சரக்கு ரயில் தடம் புரண்டு தீ விபத்து ஏற்பட்டு அங்க பெருமளவிலான ஒரு விபத்து நேரிட்டு இருக்கிறது. இதன் காரணமாக எந்தெந்த ரயில்கள் எல்லாம் தற்போது வரைக்கும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு? பிரியதர்ஷினி, அரக்கோணம் ரயில் நிலையத்தில் 5 விரைவு ரயில்கள் உட்பட 15 ரயில்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் ஏகாட்டூர் இடையே இன்று காலை டீசல் ஏற்றி சென்ற சரக்கு ரயிலில் 4 பெட்டிகள் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதால் முழுமையாக தற்போது இந்த தீ பரவல் என்பது குட்ஸ் ரயில் முழுவதும் பரவி வருகிறது. இதன் காரணமாக அந்த வழித்தடத்துல எந்த ரயிலுமே செல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது. குறிப்பாக காட்பாடி அரக்கோணம் மார்க்கத்தில் இருந்து சென்னை செல்லக்கூடிய கோயம்புத்தூர் சென்னை சேரன் விரைவு ரயில், ஆந்திராவில் இருந்து அரக்கோணம் வழியாக சென்னை எழும்பூர் செல்லக்கூடிய காட்சிகோடா விரைவு ரயில், மைசூரில் இருந்து அரக்கோணம் வழியாக சென்னை செல்லக்கூடிய காவிரி விரைவு ரயில், திருப்பத்தூரில் இருந்து அரக்கோணம் வழியாக சென்னை செல்லக்கூடிய ஜோலார்பேட்டை விரைவு ரயில் உட்பட 10க்கும் மேற்பட்ட ரயில்கள், மின்சார ரயில்களும் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. 15க்கும் மேற்பட்ட சென்னையிலிருந்து அரக்கோணம் இயக்கக்கூடிய அந்த இஎம்யூ என கூறப்படுகின்ற அந்த ரயிலினுடைய இயக்கமும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. சேரன் விரைவு ரயில், காட்சிகோடா விரைவு ரயில் உள்ளிட்ட விரைவு ரயில்கள் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று திருப்பத்தூரில் இருந்து அரக்கோணம் வழியாக சென்னை செல்லக்கூடிய ஜோலார்பேட்டை விரைவு ரயில் காட்பாடி அரக்கோணம் இடையே நிறுத்தப்பட்டிருக்கிறது. விபத்தின் காரணமாக ரயில் சேவை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கூட்ட நெரிசல் குறைவாக இருப்பதாலும் தற்போது பொதுமக்கள் பயணிகளுடைய வருகை அவங்க நிறைய பேர் ரயில்வே ஸ்டேஷன்லேயே நிற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மாற்று வழி இல்லாததால் சாலை மார்க்கமாக ரயில் பயணிகள் சென்னையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஏற்கனவே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதன் காரணமாக அந்த மின்சார ரயிலினுடைய சேவை இயக்கமும் குறைவாக இருக்கும் என்பதால் அரக்கோணத்திலிருந்து சென்னை செல்லக்கூடிய அந்த வழித்தடத்துல தற்போது முழுமையாக இந்த இயக்கம் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. தற்போது வரை இந்த தீயை பரவல் குறைக்காமல் தொடர்ச்சியாக எரிந்து கொண்டே இருப்பதன் காரணமாக ரயில் சேவை இன்று முழுவதுமே இந்த வழித்தடத்தில் பாதிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. பிரியதர்ஷினி, தீ விபத்து காரணமாக தற்போது வரைக்கும் எந்தெந்த ரயில்கள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரங்களை குறிப்பிட்டீங்க. இப்ப பெருமளவிலான தீ விபத்து ஏற்பட்டது தொடர்பாக ரயில்வே தரப்பிலிருந்து ஏதேனும் இந்த விபத்துக்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா பாலவெற்றிவேல்? திருவள்ளூர் ஏகாட்டூர் இடையே அந்த ரயில் நிலையத்திற்கு இடையே சரக்கு ரயில் குறிப்பாக டீசல் ஏற்றி வந்து கொண்டிருந்த அந்த ரயில்ல 4 பெட்டிகள்ல விபத்து ஏற்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் விசாரணைக்கு முன்பாக தற்போது ரயில் பெட்டி எரிந்து கொண்டிருக்கும் அந்த தீயை அணைப்பதற்கான முயற்சியில தற்போது ரயில்வே துறையினர், தீயணைப்பு துறையினர், மாவட்ட காவல்துறையினர் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். 15க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மூலமாக தீயை அணைக்கும் பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே டீசல் பற்றி எரிவதன் காரணமாக அதை அணைப்பதற்கு என தனியாக ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இருக்கிறது. அந்த தீ பரவல் மற்ற பகுதிகளுக்கும் பரவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதிகப்படியான புகை மூட்டம் அந்த பகுதியில் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக சுற்றியுள்ள மக்களுக்கு இந்த கண் எரிச்சல் போன்றவையும் ஏற்படக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. இந்த ரயில் நிலையத்திற்கு அருகே, அதாவது தற்போது இந்த குட்ஸ் ரயில் விபத்திற்குள்ளாயிருக்கிற பகுதிக்கு அருகே தான் தற்போது மற்றொரு ரயிலும் நின்று கொண்டிருப்பதன் காரணமாக அங்கிருக்கக்கூடிய பயணிகளை வெளியேற்றும் பணியில தற்போது ரயில்வே துறையினர் ஈடுபட்டு வருவதாக ரயில்வே விளக்கம் அளித்திருக்கிறது. தற்போது வரை இந்த விபத்து காரணமாக எந்த விதமான ஒரு பாதிப்பும் பொதுமக்களுக்கு ஏற்படவில்லை, உயிரிழப்பு சம்பவங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த வழித்தடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரயில் சேவைகளும் முழுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், கொழுந்துவிட்டு எரியக்கூடிய தீயை மற்றும் அந்த கரும்புகையை கட்டுப்படுத்தும் பணியில ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் தற்போது அந்த பகுதிக்கு விரைந்திருக்கிறார். குறிப்பாக அந்த தீயை அணைப்பதற்கான பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் போக்குவரத்தும் பாதிப்படைய வாய்ப்பு இருக்கிறது. கரும்புகை காரணமாக அந்த பகுதி முழுவதுமே வாகனங்கள் ஓட்ட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அருகில் உள்ள மக்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மங்களூரு விரைவு ரயில் தான் அந்த சரக்கு ரயிலுக்கு அருகே இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய பயணிகளை தற்போது வெளியேற்றும் பணியில ரயில்வே துறை ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். பிரியதர்ஷினி, பாலவெற்றிவேல், இப்ப குறிப்பிட்டீங்க அங்க தீ விபத்து ஏற்பட்டு கரும் புகை அதிக அளவுல இருக்கிறதுனால சுற்றுவட்டார பகுதிகளில் என்னென்ன மாதிரியான நிலை அப்படின்னு, அந்த தீ விபத்தை பாக்குறதுக்கு பொதுமக்கள் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. பொதுமக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு? இனியும் அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறா வண்ணம் தடுக்க இப்ப வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது தொடர்பான தகவல் என்ன?
இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவுல இந்த விபத்து வந்து ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த புறநகர் பகுதிகளில் இந்த ரயில் பெட்டி எரிதல் நடந்து கொண்டிருப்பதன் காரணமாக அருகில் உள்ள மக்கள் வந்து நேரடியாக, ஏன்னா வந்து அதிகப்படியான கரும்புகை வந்து வெளியேற்றம் இருக்கிறது. நம்ம காட்சிகளிலேயே பார்க்க முடியுது. டீசல் மொத்தமாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கண்டெய்னர்ஸா வந்து தீ பிடிக்குது. தற்போது வரை 4ற்கும் மேற்பட்ட கண்டெய்னர்ஸ்ல முழுமையாக அந்த தீ பற்றி எரியக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. கரும்புகை அதிகமாக இருப்பதன் காரணமாக கண்ணெரிச்சல் மற்றும் வயதானவர்கள், குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. நுரையீரல் பிரச்சனை இருப்பவர்கள், ஆஸ்துமா பிரச்சனை இருப்பவர்கள்லாம் இந்த கரும்புகையை சுவாசிக்க கூடாது. அது வந்து அவர்களுக்கு மருத்துவ ரீதியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற ரயில் விபத்துகளுடைய ரயில் சரக்கு பெட்டிகளுடைய விபத்துகளை 5 வகையாக பிரிப்பார்கள். கேட்டகரி A, B, C, D, அடுத்து K என பிரிப்பார்கள். இது வந்து பாத்தீங்கன்னா 4வது கேட்டகரியா இருக்குது. டீசல் மாதிரியான ஒரு உள்ள இருக்கக்கூடிய எரிபொருள் அதிகப்படியான தீயை வெளியேற்றும் போது அதுல இருந்து அதிகப்படியான கார்பன் உமிழ்வு, கரும்புகைகள் வந்து வெளியேறும். இதன் காரணமாக மனித உடலுக்கு அதிகப்படியான பாதிப்பு ஏற்படும். எனவே அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை தற்போது வேறு பகுதிக்கு அப்புறப்படுத்தும் பணியில வந்து அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட குறிப்பிட்டிருந்தார், மக்களுக்கு வந்து சிறப்பு மருத்துவ முகாம்கள் வந்து ஏற்படுத்தப்படும் என்றும் அவர்கள் உடல் பரிசோதனை செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தீ விபத்து தொடர்பாக இன்னமும் வந்து முழுமையாக அணைக்கப்படாத காரணத்தினால் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் தற்போது இந்த மீட்பு பணியில வந்து ரொம்ப அவசியமாகிறது. பல்வேறு தகவல்களை விரிவாக வழங்கியதற்கு நன்றி பாலவிட்ரவேல்.